ஆடை அதிசயம். ஆண்கள் சட்டை அணிந்தால் அன்று வியப்போடு பார்ப்பார்கள். ஏது வெளியூர் பயணமா என்று கேட்போருக்கு பதில் சொல்லி மாளாது. வேட்டி துண்டு இரண்டும் மட்டுமே அன்றைய ஆடவர் உடைகள். புடவை மட்டுமே அன்றைய பெண்டிர் உடுத்துவர். ரவிக்கை அணியும் வழக்கம் அருவருப்போடு ஏற்கப்பட்ட அண்மை நாள் பழக்கம். குழந்தைகள் 6 வயதில் கோவணம் கட்டத் தொடங்குவர். 6 வயதுக்கு முன் எந்த உடைச்சமையும் இல்லாமல் விடுதலை பறவைகளாக திரிவர். 8 வயதாகும் போது ஒரு துண்டு இடுப்பில் ஏறும். ஆண் குழந்தைகள் நகை அணியும் வழக்கம் முன்பு இல்லை. பெரும் பணக்கார குடும்பத்து குழந்தைகள் மட்டுமே கை காப்பு கால் காப்பு அணிந்திருக்கும். பெண் குழந்தைகள் 5 வயது வரை துணி இல்லாமல் திரிவதே மிகுதி. அரைநான் கயிறு மட்டும் இடுப்பில் சுற்றப்பட்டிருக்கும். 6 வயதுக்கு மேல் சிறு பாவாடை என ஒன்றை அணியத் தொடங்குவர். சிறுமிகள் அணியும் சிற்றாடை 2 மீட்டர் நீளம் இருக்கும். இதனை மாறாப்பு போடுதல் என்பார்கள். பாதை. மணமான பெண்கள் எள் கருப்பு சேலை, சுங்கடி சேலை, சின்னாளப்பட்டு சேலை, நாற்பட்டு சேலை எனும் 4-5 வகைகளுக்குள் திருப்தி பெற்று விடுவர். 8 கசம் நெகமம் புடவையை பின் கொசுவம் வைத்து உடுத்துவதே சூலூர் பெண்கள் வழக்கம். அண்ணனும் தங்கையும் ஒரே உடையை நாளுக்கொன்றாகவும் ஆளுக்கொன்றாகவும் மாற்றி அணியும் நவீன காலம் இன்று ஏற்பட்டுவிட்டது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலுக்கு பொருள் சொல்லக்கூட இனி தடுமாற வேண்டி வரும். பாவாடையும் தாவணியும் வேகமாக மறைந்தபடி உள்ளன. சுடிதார், சல்வார், மிடி என அந்நிய உடை வகைகளில் போதை கொண்ட மகளிர் எண்ணிக்கை இன்று பெருகி வருகிறது. புடவை வரலாறு. பெண்கள் இன்று அணியும் புடவை 500 ஆண்டுக்கு முன் இருந்ததில்லை. புடவை தோன்றி 300 ஆண்டுகளுக்கும் பின்பே ரவிக்கை அறிமுகமானது. இன்றைய புடவையின் முன்னோடி எலன் என்னும் கிரேக்க நாட்டு பெண். சந்திரகுப்தனின் மனைவி இவள். கணுக்காலைத்தோடும் புடவையுடன் காட்சியளிக்க தொடங்கிய முதல் பெண் இவர்தான். சங்ககால புடவை குட்டை பாவாடை மாதிரி முழங்காலுக்கு மேலேதான் இருக்கும். ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான உடை இது. திருவள்ளுவர், கௌதம புத்தர் அணிந்த உடைகள் இத்தகையன. புடவை என்ற சொல் முல்லைப்பாட்டு எனும் சங்க இலக்கிய நூலில் முதலாக காணப்படுகிறது. புடவை வராத 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூலூர் பெண்கள் கீழாடை மட்டுமே அணிந்திருந்தார்கள். மார்பை துண்டு, உத்திரியம் என்ற சிறு துணியால் மறைத்திருந்தனர். இப்படியும் இனிப்பு. பிறந்த குழந்தையை பார்க்க வருவோர்க்கு பனங்கருப்பட்டி, சுக்கு, நெய் கலந்த உருண்டை வழங்குவது சூலூரின் முந்தைய வழக்கம். ஆண் குழந்தையா கல்கண்டு கொடு, பெண் குழந்தையா சாக்லேட்டு கொடு என இன்றைய சூலூரோ இனிப்பையே குழந்தைக்கு குறியீடாக்கிவிட்டது. அன்றைய உணவு: காலை கூழ், மதியம் சோளச்சோறு, இரவு ராகிக்களி. அன்றைய சூலூரின் அன்றாட உணவு முறை இதுதான். மோர் சேர்த்து கொள்வது முன்பு குறைவு. 1960 வரை இந்த உணவு முறைதான் சூலூரில் இருந்தது. அரிசிச்சோறு. சனிக்கிழமை மட்டும் அன்றைய சூலூரில் அரிசிச்சோறு கிடைக்கும். வலிமையில்லாத குழந்தைகளுக்கு கருப்பட்டியும் நெய்யும் தருவார்கள். தந்தால் வலிமை கூடும் என்பது நம்பிக்கை. சூலூரில் அரிசி விளைச்சல் உண்டு. இருந்தாலும் சனிக்கிழமை ஒரே நாள்தான் எல்லோருக்கும் அரிசிச்சோறு கிடைக்கும். அன்று விருந்து சாப்பிட்ட நிறைவு. சனிக்கிழமை எப்போது வரும் என குழந்தைகள் ஆவலோடு காத்திருப்பார்கள்.